வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஆர்சிபி வித் சிஎஸ்கே மேட்ச் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். ஃபர்ஸ்ட்லி என்னால் எப்படி எமோஷ்னலை கட்டுப்படுத்திக்கிட்டு இந்த வீடியோவை பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஃபர்ஸ்ட்லி பண்ண வேண்டாம் தான் யோசித்தேன், பட் ஸ்டில் எனக்கு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஓகே, எஸ், ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறது ஒரு 10 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும். நம்ம அதை பில்டப் பண்ணி மழை வரும் அப்படின்லாம் சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மழை வரல, வந்துச்சு. ஆனால் அது ஒரு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தலை. ஃபுல் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துச்சு. ஓகே, சிஎஸ்கே ஆர்சிபி டாஸ் வந்து சிஎஸ்கே வின் பண்ணி நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து பவுலிங் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கண்டிஷனில் ரொம்ப கரெக்டான ஒரு டிசிஷன் தான். ஸோ பேட்டிங் இறங்கினாங்க சிஎஸ்கே, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆர்சிபி. ஸோ விராட் கோலி டோப்ளிசிஸ் ஃபர்ஸ்ட் 3 ஓவர் வச்சு சாத்துன்னு சாதிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு குட்டி மழை வந்துச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 3 ஓவர் சிஎஸ்கே கம்பேக் கொடுத்தாங்க. பட் ஸ்டில் கோலியும் டூப்ளிசிஸும் ரொம்ப நல்லா ஆடினாங்க. விராட் கோலி 47 ரன்னுக்கு அவுட் ஆனாரு. டூப்ளிசிஸ் ஒரு 54 அவுட் ஆனாரு. ரஜத் பட்டிதார் 41 அடிச்சாரு. கிரீன் 38 வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சாரு. மேக்ஸ்வெல் கடைசியில் 5 பால்ல 16 ரன். ஓகே, சிஎஸ்கே சைட்ல இருந்து சாண்டர் ரொம்ப நல்லா பவுலிங் போட்டாரு. தீக்ஷனா ரொம்ப நல்லா போட்டாரு. மற்றபடி பெருசா யாருமே சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் பவுலிங் போடல. ஷர்துல் தக்கூர் 4 ஓவர்ல 61 ரன். துஷார் தேஷ்பாண்டே 4 ஓவர்ல 49 ரன். ரவீந்திர ஜடேஜா 3 ஓவர்ல 40 ரன். சிம்ரஜித் சிங் ஒரே ஓவர்ல 19 ரன். ஓகே, ஸோ இப்படிதான் இருந்துச்சு அந்த பவுலிங். சரி, இந்த கண்டிஷனுக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆர்சிபி 218 ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சிட்டாங்க. 219 எடுத்தா இந்த மேட்சை வின்னு. அதே நேரத்தில் 18 ரன் கம்மியாக 201 எடுத்தாங்க அப்படின்னா குவாலிஃபை ஆகலாம் சிஎஸ்கே அப்படிங்கிற மாதிரி இருந்தப்போ ருத்ராஜ் கெய்க்வாட் முதல் பாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட் ஆனாரு. சூப்பரான ஒரு மூவ் வந்து ஃபேப் டூப்ளிசிஸ் பண்ணாரு. ஏன்னா மேக்ஸ்வெல் கையில் அந்த பாலை கொடுத்தாரு. பிகாஸ் அவரோட பிளான் ரச்சின் ரவீந்திராவை அவுட் ஆகுறது தான். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் மாட்டிக்கிட்டாரு. எஸ், அவரோட முதல் அந்த பால் விக்கெட்டுக்கு அப்புறமே கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நகர ஆரம்பிச்சிச்சு. டேரில் மிச்சல் 4 ரன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆனாரு. ஒரு சைடு ரச்சினும் இன்னொரு சைடு அஜிங்கியா ரஹானே இன்னைக்கு ஆனாரு. ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் ஒரு மெச்சூரிட்டி காட்டினாங்க. நல்லா தேவையான பாலை மட்டும் நல்லா 4-6 அடிச்சுக்கிட்டு இப்படி வந்து பாத்தீங்கன்னா கேமை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அஜிங்கியா ரஹானேயோட விக்கெட் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல விழுந்துச்சு. 22 பால்ல 33 எடுத்திருந்தப்போ லாக்கி ஃபெர்கியூசன் வந்து அவர் எடுத்தாரு. அதுக்கப்புறம் சிவம் டுபே உள்ள வந்தாருங்க. ஆனா ஒரு கம்ஃபர்டபுளான சிச்சுவேஷன் அந்த டைம்ல இருந்துச்சு. விக்கெட் விழுந்தாலும் பெருசா அந்த இடத்துல ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெஃபினெட்லி கொண்டு போயிடலாம் கேம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் சிவம் டுபேக்கு இந்த சீசன்ல இந்த கடைசி ஒரு 4-5 மேட்சா படவே இல்லை இல்லையா? அது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய ப்ரெஷர் ஆயிருச்சு. கேமரூன் கிரீன் அழகா பாலை கொடுத்து சிவம் டுபேயோட விக்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்தாங்க. பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் கேமை சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். ரச்சின் ரவீந்திரா ஒரு சைடு நல்லா ஆடி அவரோட முதல் 50 வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சாரு. 61 ரன் 37 பால்ல 5 4 3 6 165 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டு இருந்தவரு ரன் அவுட் ஆனாரு. ஆக்சுவலி அது அவர் மேலதான் தப்பு. அது கரெக்டா ஓடி இருக்கலாம். ஆனா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவர் ஓடாம அந்த ரன் அவுட் ஒன்று நடந்துச்சு. அந்த ரன் அவுட் தான் அந்த ஒரு எப்படி சொல்றது கேமோட மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஈவன் தோ வந்து கேம் சேஞ்சிங் மூவ்மெண்ட் அப்படின்னே கூட அந்த இடத்த வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவம் டுபேயும் அவுட் ஆனாரு. எனக்கு அங்கேயே ஹோப் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ரவீந்திர ஜடேஜா சாண்டர் இவங்க 2 பேரும் பெருசாக அடிச்சு ஆட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். சாண்டரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரன்ல அவுட் ஆனாரு. டூப்ளிசிஸ் ஒரு எக்ஸ்ட்ரானரியான கேட்ச் ஒன்று பிடிச்சாரு. அது வந்து அன்பிலீவபிள் கேட்ச். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். சீரியஸ்லி அது அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் கொடுத்து தான் ஆகணும். அண்ட் ஓவராலாக நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி பவுலர்ஸ் வந்து பவுலிங் போட்டாங்க. அந்த ஒரு மாதிரி கரெக்டா ரொட்டேட் பண்ணாரு ஃபேபன். ரொம்ப ஃபயர்ட் அப்பா இருந்தாங்க. ஓகே, அதுக்கு அடுத்தபடியா ரவீந்திர ஜடேஜா, எம்எஸ் தோனி, தி ஓஜி காம்போ அப்படின்னு நான் சொல்லுவேன். இது சரியான காம்பினேஷன். அவங்க ஃபீல்ட்ல இருந்தாங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். பவுலர்ஸ் அலற விட்டுருவாங்க. அது இன்னைக்கும் நடந்துச்சு. ரவீந்திர ஜடேஜாவை கரெக்டா கைடு பண்ணி எம்எஸ் தோனி எடுத்துட்டு போய்கிட்டே இருந்தாரு. ரவீந்திர ஜடேஜா ரொம்ப நல்லா ஆடிட்டு இருந்தாரு. தேவையான நேரத்தில் 4-6 வந்துகிட்டே இருந்துச்சு. கடைசி ஓவர்ல நல்லா கேட்டுக்கங்க, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 11 ரன் வந்து 11 ரன் கிட்ட வந்து 11 ரன் 13 ரன் கிட்ட வந்து அடிக்க வேண்டியது இருந்துச்சு. 14 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்ப வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா 11 ரன் தான், எனக்கு சரியா தெரியல, விடுங்க. அதை ஃபர்ஸ்ட் பாலே எம்எஸ்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 அடிச்சாரு. அடுத்து அவரோட விக்கெட் விழுந்துச்சு. எஸ் தயால் வந்து ஒரு சரியான கம்பேக் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கேம் ஓவருங்க. கடைசி 2 பால்ல 10 அடிக்கணும். எஸ், ஆமா. ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிக்க முடியல. எஸ், ரவீந்திர ஜடேஜா திருப்பி அதை வந்து கிரியேட் பண்ணுவார் ஃபைனல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க. பட் அது முடியல. ஓவராலா சிஎஸ்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த பிளே ஆஃப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 2 விஷயங்கள் இருக்கு. எஸ், அதை
பத்தி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபியை பத்தி பேசிப்போம். எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸ். கடைசி 6 மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வின் பண்ணி பிளே ஆஃப்ஸ்குள்ள போயிட்டாங்க. உண்மையுமே அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த வாட்டி சீசன்ல வெளியில போவாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன். நம்ம வீடியோலாம் கூட அந்த டைம்ல போட்டிருந்தோம். ஆனா அதுக்கப்புறம் இல்ல, நாங்க இன்னும் முடியல, எங்களுக்கு இன்னும் நிறைய கேம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரானரியான வின் வந்து பாத்தீங்கன்னா அடைஞ்சிருக்காங்க. எஸ், அவங்க எலிமினேட்டர் ஆட போறாங்க. ஹோப்ஃபுல்லி உள்ள போயிட்டு கப் அடிச்சாங்க, அந்த முதல் கப்பை தொட்டு பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். எஸ், ஃபேப்ல ஆரம்பிச்சு விராட்ல ஆரம்பிச்சு டிகே கிரீன் எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. ஆர்சிபியோட பவுலிங் யூனிட் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. என்னைக்கு இந்தியன் பவுலிங் யூனிட்டை நம்பி அவங்க ஆட ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்து அவங்க ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். அண்ட் நல்லா கைட் பண்ணிருக்காரு ஃபேப். ஓவராலா உள்ள போயிட்டாங்க, பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. கமிங் டு தி சிஎஸ்கே, ஃபர்ஸ்ட்லி சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா சகார் இல்ல, பதிரானா இல்ல, ஃபிஸ் இல்ல, அண்ட் டெவான் கான்வே இல்ல, முக்கியமான பிளேயர்ஸ் யாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல. பட் ஸ்டில் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயம் தான் சீரியஸ்லி. அண்ட் நம்மளோட பவுலிங் யூனிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு சரியா இல்ல. ஆப்வியஸ்லி எஸ், இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா உங்களோட மெயின் பிளேயர்ஸ் இல்ல அப்படின்னாலும் வந்து போற அந்த இன்னொரு செட் ஆஃப் பிளேயர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணணும். அது மாதிரி ஒரு டீம் வந்து எடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீசனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஓவராலா இன்னைக்கான கேம் பொறுத்த வரைக்கும் போனதுக்கான 2 மூவ்மெண்ட், ஒன்னு ருத்ராஜோட விக்கெட், 3 மூவ்மெண்ட்னே சொல்லலாம். ருத்ராஜோட விக்கெட், ரச்சின் ரவீந்திராவோட விக்கெட், எம்எஸ்டியோட விக்கெட், இது 3மே தான் அந்த கேம் சேஞ்ச் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எம்எஸ்டியோட கடைசி மேட்ச் அப்படின்னு தான் நினைக்கிறேன். கூடிய விரைவில் அறிவிப்பு வரும் அப்படின்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஏன்னா ஆப்வியஸ்லி இந்த ரீடென்ஷன் பண்றப்ப அவரை பண்ண மாட்டாங்க. கேட்டா அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாருன்னு அப்ப அறிவிச்சிருவாங்க, அவ்வளவுதான். இல்ல மேபி அடுத்த வருஷம் வந்து ஆடுறாரு அப்படின்னா அது நல்லா தான் இருக்கும், ஜாலியா தான் இருக்கும், பாப்பா அது என்னன்னு. அண்ட் ஓவராலா சிஎஸ்கேயும் நிறைய சேஞ்சஸ் மெகா ஆக்ஷன்ல பண்ணி தான் ஆகணும். அண்ட் யார் யாரை ரீடைன் பண்ணுவாங்க இந்த எல்லா வீடியோஸுமே அடுத்தடுத்து உங்களுக்கு அடுத்த ஒரு ஃபியூ டேஸ் ஐபிஎல் முடிகிறதுக்குள்ள நிறைய வீடியோஸ் நான் பிளான் பண்ணியிருக்கேன் வரும். அண்ட் ஓவராலா ஒரு நல்ல கேம் பார்த்தோம். அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சின்னசாமி அங்க வந்து பாத்தீங்கன்னா நான் நினைச்ச ஈக்குவல் ஃபேன்ஸ் இருப்பாங்க அப்படின்ட்டு, ஓவராலா அப்படிதான் இருந்தாங்க. ஆனா ஆர்சிபி ஃபேன்ஸ் டாமினேட் பண்ணிட்டாங்க. அந்த லாயல் ஃபேன்ஸ் அவங்க அடிச்சு நவத்திட்டாங்க சின்னசாமி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ சப்போர்ட் அவங்களுக்கு அங்க கிடைச்சிச்சு இன்னைக்கு. ஓவராலா ஒரு நல்ல கேம் பார்த்தோம். அண்ட் எனக்கு மனசு உடஞ்சிருச்சு தான். எஸ், ஐ எம் a big fan of சிஎஸ்கே ஃபேன். ஆக்சுவலி நானே எம்எஸ்டி ஃபேனு. பட் நான் என்ன யோசிச்சேன்னா அவரோட கடைசி இயர்னு சொல்லிட்டாங்க ஆப்வியஸ்லி. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படி தான் யோசிச்சேன். ஈவன் தான் இன்னைக்கு நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க. எம்எஸ்டி அந்த அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து ஒரு ரியாக்ஷன் ஒன்று பண்ணிட்டு வந்தார், பேட்டை குத்திட்டு. அதெல்லாம் அவர் பண்ணவே மாட்டார், அதனால முடிச்சு கொடுத்துருவாருன்னு தான் நான் நினச்சேன். எஸ், இல்லை அது நடக்கலை அப்படிங்கிறப்போ ஓகே. பட் ஒன்ஸ் ஏ ஃபினிஷர் ஆல்வேஸ் ஏ ஃபினிஷர். அண்ட் ஒரே தலை அவர் மட்டும்தான். அண்ட் ஆப்வியஸ்லி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எண்ட் ஆஃப் அன் இயரா. அதை பற்றி வீடியோஸ் நிறையா நம்ம பேசலாம். ஸோ ஓவராலாக ஒரு நல்ல மேட்ச் பார்த்தோம், ஒரு நல்ல கேம். அண்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் கண்டிப்பாக ரொம்ப 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 மனசு கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பீங்க. உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.